ஒரு மாலை நேரத்தில் ஆன்வி, லியா என்ற இரு சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் திடீரென ஒரு ஒளி மின்னும் குரல் கேட்டார்கள். அந்த ஒளியில் இருந்து ஒரு அழகான தங்க நிற யூனிகார்ன் வெளிவந்தது. அதன் பெயர் லூமினா. அதன் கொம்பு மின்னல் போல பிரகாசித்தது. அதன் சிறகுகளில் வானவில் நிறங்கள் தழுவிக் கொண்டிருந்தது. ஆன்வி ஆச்சரியத்துடன் கேட்டாள், லியா, பாரு, இது உண்மையிலேயே பறக்கும் யூனிகார்னா? லூமினா சிரித்துக் கொண்டு சொன்னது, ஆம், நான் லூமினா. வானத்தில் தேவதைகள் வசிக்கும் கோட்டைக்கு செல்ல விரும்புகிறீர்களா? இரு சிறுமிகளும் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டார்கள். ஆம், நாங்கள் வர வேண்டும். லூமினா தனது மாய சிறகுகளை விரித்து அவர்கள் இருவரையும் தன் மீது ஏற்றிக்கொண்டது. ஒரு நொடியில் அவர்கள் வானத்தை தாண்டி மேகங்களுக்கு மேலே பறந்தனர். அவர்கள் வானவில் வழியாக பறந்தபோது வானில் மின்னும் தேவதைகள் தோன்றினார்கள். அவர்கள் ஒளி துளிகள் போல பறந்து மாய நடனமாடினார்கள். தேவதைகள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், வரவேற்கிறோம், பூமியின் வீர குழந்தைகளே, வரவேற்கிறோம். ஆன்வியும் லியாவும் வியப்புடன் பார்த்தனர். அவர்கள் பார்த்தது ஒரு பிரகாசமான வானக்கோட்டை. அது பனி போல மின்சாரம் கொட்டிய ஒளியில் மின்னியது. அங்கே தேவதை ராணி அவர்களை வரவேற்றாள். அவள் சொன்னாள், நீங்கள் நல்ல மனம் கொண்டவர்கள். இங்கே வந்ததற்கு பரிசாக இந்த நட்சத்திர மணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவள் கொடுத்த மந்திர மணியில் வானத்தின் ஒளி இருந்தது. அது இருள் வந்தாலும் ஒளி தரும். அப்படியே திடீரென வானம் கருமையாகிவிட்டது. கருங்கூட்டில் இருந்து நிழல் மாய உருவம் எழுந்தது. ஆன்வி பயந்தாள். ஆனால் லூமினா சொன்னது, பயப்படாதே, நம்மிடம் ஒளி இருக்கிறது. ஆன்வி மற்றும் லியா தங்கள் கைகளை உயர்த்தி அந்த மந்திர மணியை ஒளிர வைத்தனர். அந்த ஒளி நிழலை கரைத்து வானம் மீண்டும் பிரகாசித்தது. தேவதைகள் மகிழ்ச்சியுடன் பாடினார்கள். ஒளி எப்போதும் நிழலை வெல்லும். லூமினா புன்னகையுடன் சொன்னது, நீங்கள் இருவரும் உண்மையான மாய வீரர்கள். அவள் அவர்களை மீண்டும் தங்கள் கிராமத்துக்கு திருப்பி கொண்டு வந்தாள். ஆன்வி சொன்னாள், லூமினா, உன்னை மறக்க முடியாது. லூமினா வானத்தை நோக்கி பறந்தது. அதன் ஒளி நட்சத்திரமாக மாறியது. அந்த இரவு முதல் வானத்தில் புதிய நட்சத்திரம் ஒன்று பிரகாசித்தது. அது லூமினாவின் ஒளி என்றும் எல்லோரும் சொன்னார்கள். கதையின் கருத்து: நம்பிக்கை, துணிவு மற்றும் நல்ல மனம் இருந்தால் எப்போதும் ஒளி நம்முடன் இருக்கும்.